மாட்டுக்கு தீவனம் இல்லனே, இது இல்லனே, அது இல்லனே, நீங்க தானே வரணும். அப்ப இன்னைக்கு வரானுங்க எங்க கிட்ட. எல்லாம் வராங்க, எல்லாரும் வராங்க. சரி, வர்றவங்களை கூப்பிட்டு ஓட்டு போட சொல்லுங்க. அது போட மாட்டேங்கிறாங்க. நீங்க வர்றவங்கிட்ட ஓட்டு கேட்டா அவன் ஓட்டு போடுவான். நீங்க வர்றவங்கிட்ட திறனுக்கு ஓட்டு கேட்டா அவன் சீட்டு போட்டு காசு கொடுத்துட்டு போறான். ஏங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்புவீங்களா? அதை வேற கேட்பீங்களாங்க? நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. அதாங்க நீங்க வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் பாலிடிக்ஸ் ரொம்ப சீரியஸா பேசினா தாவேக்கா வருது, ஒரு ஹீரோ. அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லன் தீய சக்தி வருது. அதுக்கப்புறம் தீர்ந்து போன சக்தி கூட அங்க வந்து சின்ன குறுக்க மறுக்க வேலை செய்யும். உங்களுக்கு காமெடி ஒரு காமெடி வேணும் போது நீங்க நாம எடுத்து வந்து பேசிருக்கீங்க, பதில் சொல்லுங்க. கட்சிக்கு விடுங்க, எதுவுமே இல்லைங்க. ஓட்டு இல்ல, சீட் இல்ல, எம்எல்ஏ இல்ல, கவுன்சிலர் இல்ல, கொள்கை இல்ல, சொல்றது எதுவுமே இல்ல. ஆனா ஏன் விஜய் அவர்கள் இன்னைக்கு போயிட்டு திருச்சி ஈஸ்ட்லயும் பெரம்பலூர்லயும் நின்னாரு? பதில் இருக்கா, பதில் இருக்கான்னு கேக்குறாரு. போட்டு கேக்குறாரு ஒருத்தர். நான் முதல்ல கேட்டேன், நீங்க லேட்டு குளத்தூர் நிக்கிறேன்னு சொல்லிட்டு திருவட்டூர் நின்னீங்களே, பதில் இருக்கா? காரைக்குடியில ஏன் போய் நின்னீங்க? பதில் இருக்கா? அங்க நின்னு கூட 4ஆம் ரேங்க் வந்தீங்களே, பதில் இருக்கா? இல்லங்க, அது போக்குறன்னு ஆகி போச்சு. லோக்கலே நிக்கலாம் இல்ல, அது என்ன அவ்வளவு தூரம் போய் தோத்துட்டு வர்றது? இதுதாங்க பிட் அடிச்சு காப்பி அடிச்சு பேப்பர்லாம் சேஸ் பண்ணி தோக்குறதுன்றது. டெபாசிட் தானே. இங்க எங்க ஓரமா வரசரவாக ஈஸியா இல்லைங்க, நின்று தொலைய வேண்டியது. அதுக்கு எதுக்கு வண்டியை தூக்கிட்டு போயிட்டு காரைக்குடியில போய் தான் தோப்பு? என்னங்க இதுக்கு ராஜிக்கு? அதாவது அந்த மனுஷன் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு புரியல. இந்த வருஷம் எங்க போறது? காரைக்குடியில மட்டன் குருமா, காரைக்குடி பேரு. அடுத்த வருஷம் மதுரையில கறி தோசை நல்லா இருக்கும், மதுரையில் நிற்போம். இப்ப அடுத்து திருநெல்வேலிக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி அல்வா நல்லா இருக்கும். சரி, அம்பாசமுத்திரம் போய் என்னடா லாஜிக்? ஒரு புரிதலோட வார ஃபுட் பிளாக நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க இங்க. இதுல நீங்க வேற மாட்டுக்கு மாநாடு வச்சாரு, மாட்டுக்கு தண்ணி வச்சாருன்னு. அதாவது இன்று சரி என்பது நாளை தவறு. நான் திரும்ப ஐபிச்சு போவேன். எல்லாம் இதாங்க, அப்படி இருக்கவே கூடாதுங்க. இன்று தவறு என்பது நாளை தவறு, இன்று சரி என்பது நாளை சரி. இன்று சரி என்பது நாளை தவறு. உங்களுக்கு தொண்டை அப்புறம் நாளை தவறு என்பது நாளை மறுநாள் சரியாக. அதாங்க பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை வேற மாதிரி இருக்கும். மட்டன் குருமா எடுக்கணும். ஆமா, அது மாறிட்டே இருக்கும். இதுக்கு பேரு தான் கிரெடிட் டெபிசிட், கிரெடிபிலிட்டி டெபிசிட்னு சொல்றது. அதை அவர் எங்க நின்னு சொல்றாருன்றதுதான் முக்கியம். சரத்குமாரோட நின்னுகிட்டு அன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு சரினா நாளைக்கு தப்பா இருக்கும், நாளைக்கு தப்பா சரியாகும், என்ன ஒரு பேஸ்மெண்ட் போடுறாரு பாருங்க. அதுதான் அரசியல் தெளிவு, அரசியல் சாணக்கியத்தனம். அதான் அங்கேயே இன்னொருத்தர் சொன்னாரு, இந்த மேடையை பாருங்க எல்லாரும் வந்துட்டாங்க, மாமா சீமான் கூட வந்துட்டாரு, எலெக்ஷன் மேடே வந்திருந்தாருன்னா அவர் ஒரு 3%, இவர் ஒரு 3.5%, ரெண்டும் சேர்ந்தா என்ன பண்ண முடியும்? 3 பக்கத்து பக்கத்துல போட கூட 33 தான் வருது. தாவே கூட 35%. நல்லா இருக்கு. 3 சேர்த்தா 6ன்னு முதல்ல சொல்லி. அவர் எல்லாரையுமே வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் எடப்பாடி